ஒரு நாள் நாரதர் விஷ்ணு பகவானை பார்க்கறதுக்கு போறப்ப வழியில ஒரு அந்தணரை பார்க்குறாரு. அந்த அந்தணர் வேதங்களை நன்றாக கற்றவர். அவர் நாரதர்கிட்ட பகவான் கிட்ட எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரின்ட்டு நாரதர் நடக்க ஆரம்பிக்கிறார். இப்ப வழியில ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியா பார்க்குறாரு. அவரும் எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரின்ட்டு நாரதர் விஷ்ணுவிடம் தான் வந்த வேலையை முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் கேட்டதை கேட்குறாரு. செருப்பு தைக்கிறவனுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைச்சி என்கிட்ட வந்துடுவான், ஆனா அந்தணனுக்கு இன்னும் பல பிறவி இருக்குன்னு சொல்றாரு. நாரதர் ஆச்சரியத்தோட, என்ன பகவானே, நாளும் வேதங்களை ஓதி உன்னை தொழும் அந்தணனுக்கு கிடைக்காத மோட்சம் எப்படி சாதாரண தொழிலாளிக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பகவான், இந்த ஊசி துவாரத்தின் வழியாக நான் ஒரு பெரிய யானையை உள்ளே நுழைச்சேன்னு அங்க போய் சொல்லு, அவங்க சொல்ற பதில் மூலமா உனக்கு இதுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. இவரும் அங்க போய் சொல்றாரு. அந்தனர் அதை நம்ப மறுத்துறாரு. ஆனா தொழிலாளி, ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறான். அதற்கு நாரதர், என்னப்பா அது எப்படி முடியும், நான் சொல்றேன்னு நீயும் கேட்குற அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர், நீங்க சொன்னீங்கன்னு நான் நம்பல, இறைவன் நினைச்சா எதுவும் சாத்தியம், அதனால நான் நம்புறேன்னு சொல்றான். நாரதருக்கு இப்ப பதில் கிடைத்தது. இந்த பரிபூரணமான நம்பிக்கை தான் அவனோட மோட்சத்திற்கு காரணம். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன, நாம செய்யற செயல் எதுவானாலும் அதுல முழு நம்பிக்கையோட செஞ்சோம்னா வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.